மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பள்ளிக்கூடங்கள் அருகே தேங்கி கிடக்கும் குப்பைகளை மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் 24 வார்டுகள் அமைந்துள்ளன. இந்த 24 வார்டுகளிலும் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் நாள்தோறும் சேகரமாகும் குப்பைகளை சீர்காழி நகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்கள், அதாவது நிரந்தர தூய்மை பணியாளர்கள் மற்றும் காலிக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளனர். இவர்கள் மூலம் நாள்தோறும் 24 வார்டுகளில் உள்ள குப்பைகள் சேகரம் செய்யப்படுகிறது. இந்த குப்பைகள் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு சீர்காழி ஈசானிய தெருவில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் மக்காத குப்பை கொட்டப்படுகிறது. இவ்வாறு நகராட்சி நிர்வாகம் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டு வந்தன. கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் புதிய ஒப்பந்ததாரர் இந்த குப்பைகளை தனியார் ஒப்பந்ததாரர் குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சீர்காழி நகரில் பெரும்பாலான இடங்களில் அவ்வப்போது குப்பைகள் அகற்றப்படாமல் ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறது. தற்போது கூட நாம் நிற்பது நகராட்சி மேல்நிலைப்பள்ளி, மடவிளாகத்தில் உள்ள நகராட்சி மேல்நிலைப்பள்ளி. இந்த மேல்நிலைப்பள்ளியின் முன்பு கடந்த 4 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதாக இப்பகுதிவாசிகள் குற்றம் தெரிவித்தனர்.